ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கேசரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கலாம். அதுக்கு நம்ம எப்படி செஞ்சு கொடுக்கலாம் கேசரி. எப்படின்னா 2 ஸ்பூன் நெய் விட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே கப்பால் ஒரு 2 கப்பு ரவை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரவை எடுத்து நெய்யில் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. கடையில் போய் வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் நல்லா ஹெல்த்தியானது செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இது என்னோடய ஸ்டைல். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 3 கப்பு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டேன். கலர் வேணும்னா நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நான் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கிட்டேன் கலருக்காக. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அதனால நான் எல்லோ கலர் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் இது கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் சுகர் ஆட் பண்ணேன். சுகர் நமக்கு தேவையான அளவு போல். நான் கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க. சுகர் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் வராது. அப்புறம் ஏலக்காய் 2 ஏலக்காய் இடித்து எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுக்கிட்டேன் ஸ்மெல்லுக்காக. அப்புறம் லாஸ்ட்டில் வறுத்து வச்ச நட்ஸை தூக்கி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஈஸி, வெரி சிம்பிள். 5 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடுவோம். வெரி டேஸ்டியானது. இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கேசரி ரொம்ப பிடிக்கும் அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.